மிச்சாங் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட 4 மாவட்ட மக்கள் அக்டோபர் மாத கணக்கீட்டின் வழியே மின் கட்டணம் செலுத்தலாம் என்று மின் வாரியம் அறிவித்துள்ளது. மக்களின் கோரிக்கை குறித்து நேற்று சத்தியம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் இன்று கோரிக்கை ஏற்கப்பட்டுள்ளது. மீட்டர் பாக்ஸ் எல்லாம் நனைஞ்சிடுச்சு. இப்பதான் ஒரு வாரமா கரண்ட் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்குது. இப்ப நீங்க 500 யூனிட்டுக்கு மேல போனா ஒரு அமௌண்ட்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இப்ப மீட்டர் ரீடிங் எடுக்க நீங்க தாமதமா வரேன்னு சொல்லி இருக்கிறீங்க. அந்த மாதிரி சமயத்துல எங்களுக்கு 500 மீட்டருக்கு யூனிட்டுக்கு மேல போனா அது ஒரு தொகை வந்துடும். எங்களால அவ்வளவு தொகை செலுத்த முடியாது. ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு வீட்டுக்கு 6000 சொல்லிட்டு நிவாரணம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க மீட்டர் தாமதமா ரீடிங் எடுக்கும் போது அந்த தொகையை கட்டுறதுக்கு எங்களால முடியாது. 500 யூனிட்டுக்கு மேல போனா அது ஒரு தொகை வந்துடும். இன்னும் லேட்டா எடுக்கும்போது அது ஒரு தொகை வந்துடும். எங்களால அவ்வளவு கட்ட முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த அழுக்கு தண்ணியில அப்படியே வீடு கிளீன் பண்ணி செஞ்சு குழந்தைங்கள பெரியவங்களுக்கும் ஒருத்தர் மாத்தி மாத்தி ஜுரம், காய்ச்சல், சளின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. அதை ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறதுக்கே எங்களுக்கு முடியல. நாங்க இந்த மீளா துயரத்துல இருந்து வெளிவரவே எங்களுக்கு 6 மாசம் ஆகும். அதனால அரசாங்கம் என்ன பண்ணணும், இந்த மீட்டர் ரீடிங்கை தாமதமா எடுத்தாலும் 500 யூனிட்டுக்கு மேல போனா அந்த தொகையை அதிகமா வசூலிக்க கூடாது. இந்த மிக்ஜாம் புயலால பாதிக்கப்பட்ட இந்த 4 மாவட்டத்திலயும் அரசாங்கம் செயல்படுத்தினா நல்லா இருக்கும். அரசு தெரிவிச்சிருந்தாங்க இபி 15 டேஸ் லேட்டா தான் ரீடிங் எடுப்போம்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க என்ன பண்ணோம், ஆல்ரெடி மழையினால நாங்க 4 மாவட்டங்கள் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருந்ததுனால சத்தியம் சேனல் மூலியமா நாங்க ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம். இது மாதிரி எங்களுக்கு இந்த டைம்ல இது பண்ண முடியாது. ஏன்னா ஸ்லாப் ஒரு 500க்கு மேல போனா மாறுங்கிற நிலைமை இருக்கிறதுனால எங்களால முடியாதுன்ற மாதிரி சத்தியம் சேனலுக்கு நாங்க ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை கவர்மெண்ட் பார்த்துட்டு அவங்க எங்களுக்கு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மழையால பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்கள் மட்டும் அக்டோபருக்கு என்ன இபி பே பண்ணாங்களோ அதை பே பண்ண சொல்லி இது தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சத்தியம் சேனலுக்கும் நன்றி அண்ட் தமிழக அரசிற்கும் எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.